முதல் பாராட்டு இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி 2 ட்ரெய்லர் 2 சாங் வேங்கை வயலிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய பல பிரச்சனைகளையும் வலியும் வேதனைகளையும் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார். ரொம்ப அழகான பாடல்கள் இசையமைத்திருக்கார். இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த பாடல் வரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த அர்த்தம் மட்டும் அப்படியே மனசில் பதிஞ்சிட்டே இருக்கு. வாழ்கிற நாட்கள் கம்மி, அதனால் ஒவ்வொரு நொடியும் செதுக்கணும்னு சொல்லி வரிகள் எழுதியிருந்தாங்க இல்லையா? ரொம்ப அழகாக யார் எழுதியிருக்காங்க? நீங்கள் டைரக்டர் எழுதியிருக்காரு. அது நிச்சயமாக அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். டைரக்டர் எழுதுனாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தை, அதாவது பாரசீகத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, பேரணி முடிந்து விட்டது, நாட்கள் பல ஆகிவிட்டது. பேரணி முடிந்து விட்டது, நாட்கள் பல ஆகிவிட்டது, ஆனால் அதன் தூசி இன்னும் அடங்கவில்லை அப்படிங்கிறது பாரசீகத்தில் வர பொன்மொழி. இந்த ட்ரெய்லர் அந்த பாடல்கள் கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த வரிகளும் அந்த இசையும் இன்னமும் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் டைரக்டர் கொடுத்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னைக்கு உலக அளவில் நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிவலிங்கம் சார், சிவமணி சாரே அவரை பாராட்ட வந்திருக்காரு. அது ஒரு கூடுதல் சிறப்பு அவருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு டைம் ட்ராவலில் இருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. நான் ஒரு படம் ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தருக்காக ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர்கிட்ட போய் உட்காந்தேன். அங்கே போனோன்னா அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பத்திரப்பதிவு டைப்பிஸ்ட்டுக்கெலாம் போனோம்னா, சார் இந்த மாதிரி டிஸ்பியூட்டா லேண்டு பிரிக்கணுமா அப்படின்னா உடனே அவன் ஒரு ஃபார்மேட் எடுத்து வச்சுருப்பான். அதில் அந்த பேர் மட்டும் மாற்றி தருவான். அப்புறம் இந்த மாதிரி அன்னப்பூரோட லேண்டா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணோமா, அது அந்த ஃபார்மேட் எடுத்து கொடுப்பான். அது மாதிரி சில விஷயம் ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைனர்கிட்ட போனேன். சார் ஒரு படத்தோட இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் உடனே ஒரு ஃபார்மேட் எடுத்து வச்சுட்டான். அதில் பார்த்தா சிறப்பு அழைப்பாளர்கள் போட்டு திரைப்பட சங்க இயக்குனர் சங்க தலைவர் ஆரி உதயகுமார்னு போட்டிருக்கு. அப்புறம் செயலாளர் பேரரசன் போட்டிருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கு. நான் இன்னைக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே, நீ அதுக்குள்ள இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இல்லை சார், இதுதான் சார் ஃபார்மேட்டு. இதில் நீங்கள் டைமு இல்லை சார், அப்படியா, இதில் நீங்கள் டைமு படம் பேர் அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டா போதும் சார் அப்படின்னா. என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஊரில் இல்லை, இன்றைக்கி நான் வெளியூர் போக வேண்டியது. நேற்று 2 நிகழ்ச்சிகளுக்காக இங்கே வந்திருந்தேன். இன்னைக்கு வெளியூர் போக வேண்டியது. ஆனால் பேரரசு சார் நடிச்ச படங்கிறதுனால இன்னைக்கு ஊருக்கு போகிறத விட்டுட்டு, ஏன்னா எல்லாரையும் வாழ்த்துறதுக்காக பேரரசு சார் வர்றாரு. அவர்களுடைய படத்துக்காக வரணுன்றதுக்காக இன்னைக்கு ஊருக்கு போகிறதே விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச இயக்குனர் சங்கம் தான் சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன் சார். சிறப்பாக பாருங்கள், நடிகை சரோஜாதேவி உண்மை. ஏன்னா இப்போ நடிகை சரோஜாதேவி இறந்துருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டார், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவங்க. நம்ம நடிகர் சங்கத்துல எத்தனை பேர் போய் அஞ்சலி செலுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. போயிருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு இயக்குனர் சங்கம், அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று தொடர்ச்சியாக 2 நிகழ்ச்சியில் என்னுடைய குருநாதர், என்னுடைய கலையாளர் காட்ஃபாதர் டைரக்டர் உதயகுமார் சார் என்ன பண்ணாரு, அந்த 2 டைரக்டர்கிட்டையும் கூப்பிட்டு இங்கே சங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டது ஃபங்க்ஷனுக்கு. அவர் உடனே, நீ மெம்பர் ஆகிட்டியா, நீ உடனே போய் 50,000 ரூபாய் கட்டு. ஒரு டைரக்டர் நேற்று மோகன் சொல்லிட்டு 30 வருஷமா டைரக்டர், அவருன்னு செருப்பே போடல. அவரை பற்றி நான் மேடையில் சொல்கிறேன். சார் 30 வருஷமா செருப்பே போடல, டைரக்டராகவும் செருப்பு போட மாட்டேன்னு இருக்காரு. இனிமேல் அவர் போடுவாருன்னா, இனிமேல் கூட போடக்கூடாது, நீ டைரக்டர் மெம்பர் ஆகிட்டு தான் நீ போடணும்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிங் மேக்கர் ராஜசேகர், அவர் கூப்பிட்டு, சார் இவர் ஒரு 15,000 பேருக்கு ஹெல்மெட்லாம் கொடுத்துருக்கோமா சென்ற டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா உடனே நம்ம அஸ்டிரேட்டுக்கெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டேன். அதாவது பாருங்க, தனக்காக எனக்கு தெரிஞ்ச அவர் இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது. நான் குழந்தையிலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட தான் வளர்ந்தேன். தனக்காக அவர் நினச்சிருந்தாருன்னா, அப்படியா இவ்வளோ பெரிய ஆளா அவர் அப்படின்னா இவர் எனக்கு இதை செய்ய சொல்லி அதை பண்ண சொல்லியிருக்கலாம். அவருடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் கான்சியஸாக தான் இருக்குது, சப்கான்ஷியஸில் தான் மற்றவங்களாம் இருப்பாங்க போல இருக்கு. இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த ஃபீல்டில் ஒரு தலைவர் பொறுப்புலையும் செயலாளர் பொறுப்புலையும் இருக்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேரரசு சார் இதில் நம்ம சொல்கிறத விட அதில் நடித்தவங்க எல்லாருமே அவர் எவ்வளோ பேர் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒவ்வொரு இயக்குனருமே ஒரு படத்தை தயாரிக்கணும். அப்போ தான் தயாரிப்பவருடைய வழி என்னங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒர்க் பண்ணி பண்ணாதான் எல்லா விஷயங்களும் தெரியும். இன்றைக்கி 3 ஆசிரியர்கள் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுக்க வந்திருக்கிறாங்க.
அதற்கு வந்து பேர்லேயே பாரதின்னு வச்சுருக்கக்கூடிய பாரதி சேவலிங்க ஒரு கதையை சொல்லி அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, நிச்சயமாக எழுச்சி தமிழர் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காருன்னா, இது நிச்சயமாக ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும், ஒரு மெசேஜாக தான் இருக்கும். இல்லைன்னா 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கடை வாங்கி இப்படி ஒரு படத்தை ஒரு மெசேஜ் சொன்னோன்றது வந்து இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளை கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சிருக்கும், என்னை விட மேலே போயிட்டானோன்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னை விட மேலும் மேலே எவ்வளோ இருந்தாலும் அவர்களை நினைச்சு பெருமைப்படுக்கிற ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆசிரியர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு அழகான இயக்குனருக்கு வந்து ஒரு படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இந்த படம் நிச்சயமாக சமூக அவலங்களை பற்றி பேசும். வேங்கை வயலிருந்து பல விதமான ஜாதிய கொடுமைகள் எல்லாத்தையும் வந்து இந்த காமிச்ச காட்சிகள்லையும் பாடல்கள்லையும் அந்த இசையிலும் அந்த பாடல் வரிகளையும் அந்த வலியும் வேதனையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருமே இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.